உண்மையிலே சொல்றேன், ஃபேன் பாய்னா உண்மையிலே நீயோ நானோ நம்மலாம் கிடையவே கிடையாதுப்பா. ஏன் தெரியுமா? உண்மையான ஃபேன் பாய் யார் தெரியுங்களா? ஐசோ ஸ்பீடு மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அர்ஜென்டினா மேட்ச் நடந்தப்ப அவன் மெஸ்ஸி பெனால்டி மிஸ் பண்ணப்ப எவ்வளவு துள்ளி குதிச்சு அங்க இருக்க எல்லாரும் மெண்டல் ஆக்கனான்னு தெரியும். அதே மாதிரி வந்துட்டு நேத்து போர்ச்சுகல் வின் பண்ணப்ப அதுவும் ரொனால்டோ ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சப்ப கத்துறான் தலைவன் ஷூவி அப்படின்றான். அதுக்கப்புறம் 2வது கோல் அடிச்ச உடனே கண்ண தண்ணி தார ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே ஃபேன் பாய் யாருன்னு கேட்டா நம்மளாம் பக்கத்துல கூட வர முடியாது. உண்மையான ஃபேன் பாய் யாருன்னு கேட்டா கண்டிப்பான முறையில் ஐசோ ஸ்பீட் மட்டும்தான். இப்ராஹிமோவிக் அவர் வந்து கூப்பிட்டு ஸ்லாத்தான் கூப்பிட்டு பேசும்போது அப்புறம் ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க, இந்த வேர்ல்டு கப் வந்து FIFA வேர்ல்டு கப் யார் வின் பண்ணுவா யார் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டப்ப வந்துட்டு தலைவன் யோசிக்கமாண்ணா ஆப்சல்யூட்லி ரொனால்டோ அப்படின்னு தம்பி நீ கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஆனா உண்மையிலே உலகத்திலே பேரண்ட்ஸ்க்கு அப்புறமும் கூட அவனை விட வந்துட்டு அதிகமாக ஒருத்தன் நேசிக்கிறான்னா ஐசோ ஸ்பீட் வந்துட்டு ரொனால்டோ மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு கண்ணை மூடிட்டு கேட்டாலும் சொல்ல ரொனால்டோ அப்படின்னு தான் சொல்லுவான். தலைமை செய்யற முதல் செய்ய என்னன்னு கேட்டா சுவி அப்படிதான் இருக்கும். ஸோ உண்மையான ஃபேன் பாய் வந்துட்டு யாருன்னு கேட்டா கண்டிப்பான முறையில் ஐசோ ஸ்பீட் என் தலைமை மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டா எனக்கு பிடிச்ச பல ஸ்ட்ரீமர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமர் யாருன்னு கேட்டா ஐசோ ஸ்பீட் மட்டும்தான். ஏன்னு கேட்டா அவனை மாரி ஒரு மிக சிறந்த முட்டு கொடுக்குறவன் எவனும் இருக்க முடியாது. அவனை மாதிரி வந்துட்டு ஒரு வன்மம் முடிச்சவன் வந்துட்டு யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா மெஸ்ஸி வந்துட்டு பெனால்டி ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணப்ப கதறன அவன் வந்துட்டு அந்த கோல் அடிச்சுடனே அழுக ஆரம்பிச்சிருவான். மெஸ்ஸி ஒய்ஃப் வந்துட்டு டீஷர்ட் கொடுத்தனே ஏக்கா இருக்குதுங்க சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சு வச்சிருவான். ஆனால் பார்க்க ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஒரு ஃபேன் பாய்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக வந்துட்டு மற்றவங்க கூட சண்டையை போகிறது வந்துட்டு அந்த லிமிட்ஸ் அவனுக்கு தெரியும். ஸோ எப்படி ஃபேன் பாயா இருக்கணுன்ற வந்துட்டு தலைவனை பார்த்து கற்றுங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எந்த அளவுக்கு விராட் கோலி ஃபேனுன்றதை வந்துட்டு தலைவனை பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்துட்டு விராட் கோலி ஃபார் லைஃப் அப்படின்வான் துணிக்குன்னு சொல்லுவான் நண்பர்களே. ஸோ ஃபேன் பாயா இருக்கிறது எப்படின்றது வந்துட்டு ஐசோ ஸ்பீடை பார்த்து கற்றுக்குங்க. கண்டிப்பான முறையில் நம்ம தான் வந்துட்டு தலைவனை பார்த்து கற்றுக்கணும். அவன் தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து